ஒரு காலத்தில் உலகம் மிகவும் அழகாக இருந்தது. மரங்கள் பச்சையாக, விலங்குகள் சந்தோஷமாக, பறவைகள் வானத்தில் சிரித்துக்கொண்டு பறந்தன. அந்த உலகத்தில் நோவா என்ற நல்ல மனம் கொண்ட ஒருவர் வாழ்ந்தார். அவர் எப்போதும் நல்லதை செய்தார். கர்த்தரின் வார்த்தையை கவனமாக கேட்டார். ஒரு நாள் கர்த்தர் நோவாவை ஒரு மிகப்பெரிய கப்பல் கட்டச் சொன்னார். அது சாதாரண கப்பல் இல்லை, அது உலகிலேயே மிகப்பெரிய கப்பல். நோவா தினமும் உழைத்து அந்த பெரிய கப்பலை கட்டினார். மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் நோவா நம்பிக்கையுடன் தொடர்ந்து வேலை செய்தார். சிறிது காலத்தில் உலகம் முழுவதிலிருந்தும் விலங்குகள் வரத் தொடங்கின. சிங்கம், யானை, ஒட்டகம், குரங்கு, சிறிய எலி, அழகான பறவைகள், எல்லா விலங்குகளும் ஜோடியாக அந்த பெரிய கப்பலுக்குள் சென்றன. அவை எல்லாம் நண்பர்களாக அமைதியாக உள்ளே தங்கின. கப்பல் ஒரு பெரிய பாதுகாப்பு வீட்டாக மாறியது. அப்பொழுது வானம் இருண்டது. மழை 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 நிறுத்தமில்லாமல் பொழிந்தது. நதிகள் நிரம்பின. நிலம் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டது. ஆனால் நோவாவும் அவருடன் இருந்த விலங்குகளும் அந்த பெரிய கப்பலில் பாதுகாப்பாக இருந்தனர். பல நாட்கள் கழித்து மழை மெதுவாக நின்றது. வானம் தெளிவானது. அப்போது வானில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. அது நம்பிக்கையின் அடையாளம், அன்பின் அடையாளம், இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? நல்லதை செய்வது மிகவும் கர்த்தரின் வார்த்தைகளுடன் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய இதயத்தில் நம்பிக்கையை வைக்கும்போது கடினமான நேரங்களிலும் பெரிய ஆபத்துகளிலும் கூட கர்த்தர் நம்மை கண்டிப்பாக பாதுகாப்பார். கர்த்தருக்கு அவர் மீது நம்பிக்கையை ஒருபோதும் இருப்பதும் எவ்வளவு முக்கியம் என்பதை மென்மையாகவும் அழகாகவும்